ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. சில சமயம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துரும். சில நேரங்களில் நமக்கு நல்ல உறவுகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளை சந்திக்கிற நபர்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரியான உணர்வு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்கள்னு இல்லை, பெரும்பாலான நேரங்களில் தவறாக தான் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? இது எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் ஆற்றலும் அதிர்வுகளும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த மனிதனா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வகையான ஆற்றல் தான். அந்த ஆற்றலுக்கு ஏத்த மாதிரியான அதிர்வுகள் வெளியிடப்படுது. இந்த அதிர்வுகளால தான் நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது இது எல்லாமே நடக்குது. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்தி எதை வேணாலுமே நம்மளால ஈர்க்க முடியும். இந்த வீடியோல இந்த ஆற்றலும் அதிர்வுகளும் எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, அதை எப்படி நம்ம மேல உயர்த்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற முடியும், இந்த 2 விஷயங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோட கடைசியில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகளை எப்படி ஹை ஃப்ரீக்குவென்சில இயக்க வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் முழுசா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். முதலாவது, நம்மை சுற்றி உள்ள அதிர்வுகள். நீங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, ஒரு திடீர் அமைதி கிடைக்கும், ஒரு நல்ல விதமான உள்ளுணர்வு ஏற்படும். ஆனா அதே சில இடங்களுக்கு போகும்போது நம்ம மனசு கவலையா இருக்கும், பதட்டமான உணர்வு ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதோ மந்திரமோ மாயமோ கிடையாது. அதுக்கான காரணமே அந்த இடத்துல இருக்கிற ஆற்றலும் அதிர்வுகளும் தான். நீங்க ஒரு நபரை சந்திக்கும் போது உடனே ஒரு நல்ல உணர்வு ஏற்படுதா, இல்ல யாராவது ஒரு நபர்கிட்ட பேசும்போது அசௌகரியமா, அதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிர்வுகள் தான். ஸோ எந்த ஒரு நபர் நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, அன்பு இந்த 3 விஷயங்களும் நிறைஞ்சவங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல உணர்வு தான் ஏற்படும். அதே மாதிரி யார் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கோபத்தோடையும் கவலையோடையும் இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம சந்திக்கும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு கெட்ட உணர்வு இந்த மாதிரி தான் நமக்கு ஏற்படும். சரி, இந்த அதிர்வுகள் நம்மளை எப்படி பாதிக்குது? சில சின்ன சின்ன கற்களை ஒரு குளத்துல நம்ம எரியும் போது அந்த கற்களை சுத்தி நிறைய வட்டங்கள் பரவுறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நம்ம மனசுல நடக்கிற எண்ணங்களும் உணர்வுகளும் அதிர்வுகளா வெளிப்பட்டு நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல அது பரவ ஆரம்பிக்குது. நல்ல எண்ணங்கள் நல்ல அதிர்வுகளா பரவும், மோசமான எண்ணங்கள் நெகட்டிவ் அதிர்வுகளா வெளிப்பட்டு நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கும். முக்கியமா நமக்குள்ள உருவாகக்கூடிய உணர்வுகள் மூலமா நம்ம உருவாக்கக்கூடிய அதிர்வுகள் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையே மாத்திரும். இதுக்கு உதாரணமா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அதே மாதிரி மனசுல எப்பவுமே கஷ்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கவங்களை சுத்தி எப்பவுமே அதே கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சிந்தனை, உணர்வு இது எல்லாமே அதிர்வுகளால தான் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஆற்றல் அப்படின்னா என்ன? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆற்றலால தான் நிரம்பி இருக்கு. இதை விஞ்ஞான ரீதியா பார்க்கணும்னா, எனர்ஜி cannot be created or destroyed, it can only be transformed அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயத்தை தான் வேதங்களும் சொல்லுது. அனைத்து பொருள்களும் ஆற்றலால் உருவானது. நம்ம தேகம், மனசு, எண்ணங்கள், உணர்வுகள் இது எல்லாமே ஆற்றல் தான். நீங்க எதையாவது நினைக்கிறீங்கன்னா கூட அந்த நினைப்பு கூட ஒரு வகையான ஆற்றலாக தான் வெளிப்படுது. அதனால தான் நம்ம நினைப்புகளும் உணர்வுகளும் நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆற்றல் புலம் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையுது. உதாரணமா, ஒரு நல்ல எண்ணங்களோட நம்ம காலை நேரத்தை நம்ம தொடங்கணும்னா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும். அந்த நாளை நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒருவேளை நம்ம பயமாவோ கவலையாவோ நெகட்டிவ் ஃபீலிங்கோட அந்த நாளை தொடங்கினா அந்த நாள் முழுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இது சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களும் நம்மளோட உணர்வுகளும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை உருவாக்குது. அந்த அதிர்வுகள் தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழல்களை பாதிக்குது. நம்ம வாழ்நாள்ல ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சிந்தனைகள் தான் நம்ம வாழ்க்கையவே கட்டமைக்குது. எது நம்ம மனசுக்குள்ள இருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையா வெளிப்படுது. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம சிந்தனைகள், உணர்வு, ஆற்றல் இது 3 சரியா இருந்தா நம்ம வாழ்க்கையவே நம்மளால மாத்திர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு அடுத்ததா அதிர்வுகளும் அதிர்வுகளோட அளவுகளும் எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்வுங்கிறது ஆற்றல் வேகமா இயங்குற தன்மையை தான் குறிக்குது. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் தனித்தனியான அதிர்வு இருக்கு. அதிர்வுங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, அன்பு இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு அதிகப்படியான அதிர்வுகளை உருவாக்கும்.
அதே மாதிரி கோபம், பதட்டம், பயம், வருத்தம், சந்தேகம் இது எல்லாமே குறைந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும். இந்த உயர்ந்த அதிர்வுகள் இருக்கும்போது உடல் நலம், உறவுகள், பணவரவு இது எல்லாமே உயர்ந்த நிலையில இருக்கும். வாழ்க்கையில எதிர்மறை அனுபவங்கள் குறைஞ்சி நல்ல அனுபவங்களும் ஆரோக்கியமான அனுபவங்களும் அதிகரிக்கும். இதுவே குறைந்த அதிர்வுகளா இருந்தா மன அழுத்தம், உறவுகள்ல பிரச்சனை, பொருளாதார தடை இது எல்லாமே வரக்கூடும். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நபரோட நீங்க நீண்ட நேரம் செலவிடும் போது அவரோட அதிர்வுகளும் உங்களை பாதிக்குது. அதே மாதிரி ஒருத்தரோட கோபமான மனநிலை கூட நம்மளோட அதிர்வுகளை கீழே இறக்கி விட்டுரும். அதிர்வுகள் சுயநிலை இல்லாம மாறாம இருக்காது. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சிந்தனை, உணர்வு மற்றும் அதிர்வுகள் இது மூணுமே சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கையை கட்டமைக்குது. ஆனா இந்த ஆற்றல் எப்படி செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையவே முழுமையா மாத்திர முடியும். அதுல முதலாவது நினைவுகள். நம்ம எந்த மாதிரியான நினைவுகளை நமக்குள்ள வச்சிருக்கோமோ அது மாதிரியான ஆற்றல்களை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவுகளும் நல்ல விதமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கையில இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய விதம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நல்ல நினைவுகளை உருவாக்குங்க. நல்ல விதமான நினைவுகளை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உணர்வுகள். ஒருத்தர்கிட்ட இருக்கிற அன்பு, பாசம், நேசம், கோபம், எதிர்ப்பு இது எல்லாமே ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை உருவாக்கும்னு நம்ம பார்த்தோம். பேசும்போது, ஒரு நபர்கிட்ட பழகும்போது அவர்கிட்ட எந்த விதமான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, எந்த எண்ணம் உங்களுக்கு தேவையானதா இருக்கோ அதை மட்டுமே அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க பழகக்கூடிய நபர்கிட்ட அன்பு, பாசம், கோபம், பொறாமை இந்த மாதிரி வெவ்வேறு வகையான உணர்வுகள் இருக்கும். ஆனா அதுல எந்த உணர்வுகள் உங்களுக்கு தேவையோ அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்ல விஷயங்கள்ல மட்டுமே நீங்க கவனம் செலுத்தும் போது அதே நல்ல விஷயங்கள் உங்களை திரும்ப திரும்ப வந்தடையும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கூட நம்ம சூழ்நிலைக்கு ஒரு அதிர்வை உருவாக்கும். நம்ம ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல இருக்கும்போது திரும்ப திரும்ப மோசமான செயல்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இனிமே இந்த மாதிரி செயல்களில் நீங்க ஈடுபடாம எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சரி, அது நல்ல விதமா இருந்தாலும் சரி, கெட்ட விதமா இருந்தாலும் சரி, அந்த சூழல்ல எது செஞ்சா உங்களுக்கு சரியா இருக்குமோ அந்த செயல்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அந்த நேரத்துல நீங்க அந்த அதிர்வுகளை மாத்தும் போது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அதிர்வுகள் நல்ல விதமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அதிர்வுகளை நீங்க அப்ப மாத்தும் போது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதா தான் கிடைக்கும். சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகளை நம்ம எப்படி உயர்த்துறது? அதாவது நம்ம எப்பவுமே எப்படி ஹை ஃப்ரீக்வன்சில இயங்குறது? நம்ம வாழ்க்கைய நம்ம சரியா கொண்டு போகணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகளை நம்ம உயர்த்தி ஆகணும். அந்த அதிர்வுகள் உயர்ந்தா நம்ம வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள், வெற்றிகள், சந்தோஷம் இது எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும். ஆனா எப்படி இந்த அதிர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நம்ம மேல உயர்த்த முடியும்? இதுக்காகவே ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. முதலாவது நன்றி உணர்வு. நன்றி உணர்வுங்கிறது உயர்ந்த அதிர்வுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே முதலாவது விஷயம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம இருந்தாலும் சரி, அந்த சூழல்லையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொன்னா அந்த அதிர்வுகள்ங்கிறது தானாவே உயரும். சரி, இதை எப்படி சொல்றது? தினமும் காலையில் எழுந்ததும் நன்றி சொல்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த நல்ல விஷயங்கள், எதிர்காலத்துல நடக்க போற நல்ல விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே மனசார நன்றி சொல்லுங்க. நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நன்றி, என்கிட்ட இருக்கிற நல்ல உறவுகளுக்கு நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுங்க. இது உங்க மனநிலையை உயர்த்தி நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஆட்டோமேட்டிக்காவே மாத்திரும். அடுத்ததா நேர்மறை சிந்தனைகள். நம்ம மனசுல ஏதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தா அதுவே நம்ம அதிர்வுகளை உயர்த்திரும். இதை எப்படி செய்யறது? எதிர்மறையான எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா அதை கண்டுக்காம விட்டுருங்க. ஏதாவது நெகட்டிவான நினைப்பு வந்தா அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க, அதை கண்டுக்காதீங்க. பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லுங்க. எந்த ஒரு சூழல்ல நீங்க மோசமா ஃபீல் பண்றீங்களோ அந்த நேரத்துல சில பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க. நான் நல்லா இருக்கேன், நான் வெற்றி அடைய போறேன், நான் நல்ல விஷயங்களை மட்டும் ஈர்க்க போறேன் அப்படின்னு அந்த விஷயத்த உண்மையா நம்பி மனசார சொல்லுங்க. ஏன்னா பாசிட்டிவான சிந்தனைங்கிறது நம்ம வாழ்க்கையில உயர்ந்த அனுபவங்களை இருக்கும். இதனால நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம சூழ்நிலையை பாதிக்காம நேர்மறையான சக்திகளை நம்மளால அதிகரிக்க முடியும். மூணாவது தியானம் மற்றும் மூச்சு கட்டுப்பாடு. தியானம்ங்கிறது நம்ம மனசை அமைதியடைய வைக்க மிகச் சிறந்த வழி. மூச்சை கட்டுப்படுத்தினாலே நம்ம அதிர்வுகளையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சரி, இதை எப்படி செய்யறது? தினமும் 5-10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்களை அமைதியோட கையாளுங்க. நிம்மதியா உங்க கண்ணை மூடி ஆழமா மூச்சை உள்ளிழுத்து மெதுவா வெளியே விடுங்க. அதாவது 4 வினாடிகள் உங்க மூச்சை உள்ளிழுக்கணும், 7 வினாடிகள் அதை உள்ளுக்கு தக்க வச்சுக்கணும், 8 வினாடிகள் அதை பொறுமையா வெளியே விடணும். இதனால நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல் சீரா பரவும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகளை உயர்த்தி நெகட்டிவான விஷயங்களை அது வெளியே துரத்திடும். 4வது நல்ல இசை மற்றும் இயற்கை தொடர்பு. நல்ல பாட்டு கேட்கறது, இயற்கையோட நேரம் செலவிடுறது இது எல்லாமே உங்க அதிர்வுகளை அந்த நிமிஷத்திலேயே உயர்த்தி விட்டுரும். இது எப்படி செய்யறது?
ஹை வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டு கேட்கறது இல்லைன்னா மியூசிக் கேட்கறது. பசுமை நிறைஞ்ச இடங்கள்ல முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. முடிஞ்சா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஆறு, குளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அங்க போய் நேரம் செலவிடுங்க. இதன் மூலமா உங்க அதிர்வுகள் தானாவே மேல மேல உயரும். 5வது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது. நம்ம மகிழ்ச்சியை மற்றவங்களோட பகிர்ந்தா அது நம்ம அதிர்வுகளை இன்னும் பல மடங்கா உயர்த்தும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம நல்ல வார்த்தைகளை சொன்னாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகளும் அதிகமாகும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகளும் அதிகமாகும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அவங்களுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சாகணும். இதன் மூலமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகள் வெளியாகும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வுகள் பல மடங்கா அதிகமாகும். மகிழ்ச்சியோட அதிர்வுகள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழலை மொத்தமா மாத்திரும். நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோமோ அதே மகிழ்ச்சி நமக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல அனுபவங்களை நம்ம கொடுக்கும். சரி, இறுதியா நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம அதிர்வுகளை உயர்த்தினாலே நம்ம வாழ்க்கை முழுக்க நல்ல விஷயங்களை மட்டும் நம்மளால இருக்க முடியும். நன்றி உணர்வு, பாசிட்டிவ் சிந்தனைகள், தியானம், நல்ல இசை, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே நம்ம வைப்ரேஷனை உயர்த்தக்கூடிய ரகசியங்கள். இந்த வழிகளை மட்டும் நீங்க தினமும் கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறுறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய அதிர்வுகளின் பிரதிபலிப்பு. அதை நீ உயர்த்தினால் உன் உலகம் உன்னை உயர்த்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களுமே எங்களோட சேர்ந்து உங்கள் வெற்றிக்கான பயணத்தை தொடருங்க. ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.